வெல்கம் டு திருமகள் vlogs. இன்றைக்கி என்ன சண்டே ஸ்பெஷல்னால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி களியும் சிக்கன் குழம்பும் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் எப்பயுமே குக்கரில் தான் செய்வேன், களி கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கனால. சின்ன குக்கர் வந்து வச்சுட்டு அதில் வந்து அரிசி எவ்வளோ ஊற வச்சுருக்கோமோ அதை விட 2 மடங்கு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். அதை தண்ணி கொதிச்ச உடனே நான் ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை விட அதிகமாக வந்து ராகி மாவு வந்து நம்ம சேர்த்துக்கணும். அதிலே கழுவு போட்டு தான் வேக வைக்கணும் அரிசி வேகும் போதே. அதுக்கப்புறம் வந்து அது வெந்தவுடனே மேலே வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல ராகி மாவு, அது மேலே போட்டிங்கன்னா அது வெந்தவுடனே நல்லா கிளறிட்டு அதை வந்து நம்ம உருட்டிடணும். அது ஒட்டும், அதனால் தண்ணி போட்டு உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு எப்படி சேர்த்து வாங்க பார்க்கலாம். கடாய் வச்சுக்கிட்டேன், அது காஞ்சவொடனே 5 டேபிள் ஸ்பூன் ஆயிலு, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் வந்து 2 சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆனியனும் டொமேட்டோவும் சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன் 2. அதை வந்து சேர்த்து நல்லா வதங்கினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து வதக்கிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் வந்து கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் போட்டுட்டு அது நல்லா வெந்த பிறகு நான் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். அது நல்லா கொதிக்கணும், சிக்கன் வேகிற அளவுக்கு போதும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எப்படி சாப்பிடுவோன்னா, களியை ஃபஸ்ட்டு சர்க்கரை போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம். அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் வந்து குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம். தேங்க்யூ.